அனைவருக்கும் வணக்கம். இவ்வளோ நேரம் உங்களை வெயிட் பண்ண வச்சதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஹேவ் டு புட் மை சாரி. நம்ம சவுண்டீஸ்வரி ஹெட்மாஸ்டர் திரு சதீஷ்குமார் அவர்களுக்கு என்னுடைய காலை வணக்கம். அனைத்து பெற்றோர்களுக்கும் என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நேரம் நீங்கள் வெயிட் பண்ணீங்க. இப்போ நம்ம பேச போகிற டாபிக் அப்படின்றது குழந்தை வளர்ப்பு. நம்ம எப்படி குழந்தை வளர்க்குறதுக்கு நாம் எந்த அளவுக்கு ட்ரைனிங் ஆகிருக்கோம், நம்ம எப்படி தெரிஞ்சிட்ருக்குறோம் அப்படின்றத பற்றி தான் இதனுடைய டாபிக் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். இந்த டாபிக் எப்படி அப்படின்னா, நாம் எந்த அளவுக்கு நம்மளை ஒரு பேரண்டலாக நம்ம வளர்ந்துருக்கோம் அப்படின்றதுக்கு முக்கியமான காரணங்கள் அப்படின்றத நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த காரணங்கள் என்ன அப்படின்றதுக்கு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுக்குறேன். எல்லாருமே ஒரு 30 செகண்ட் கண்ணை முடிக்குங்க. ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் க்ளோஸ் யுவர் ஐஸ் ஃபார் 30 செகண்ட்ஸ். டோன்ட் ஓப்பன். உங்கள் கண்ணை நீங்கள் ஓப்பன் பண்ணாதீங்க. நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் செய்யாதீங்க. உங்களுடைய புத்திக்கு அதை செலுத்தாதீர்கள். தயவு செய்து குரங்கை பற்றி மட்டும் நினைக்காதீங்க. 30 செகண்டுக்கு மெதுவாக கண்ணை திறங்க. இந்த இடத்துல இருந்து தான் இப்போ நான் என்னுடைய உரையை நான் தொடங்க போகிறேன். எத்தனை பேருக்கு உங்களுடைய எண்ணத்தில் இந்த குரங்கு இல்லை? எல்லாருக்குமே இந்த குரங்கு இருக்கும். அதுவும் வித்தியாசமான குரங்கெல்லாம் இருந்திருக்கும். இந்த குரங்கை நினைக்கக்கூடாதா, இந்த குரங்கை நம்ம தள்ளி வைக்கலாமா, வேண்டாமா? இப்போ எங்கெங்கெல்லாம் நம்ம குரங்கு பார்த்தோன்றது ஒரு வினாடிக்குள்ளே நம்மளுடைய மூளையில் வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். இல்லை நான் உண்மையிலேயே நான் குரங்கை பற்றியே நினைக்கல அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் தான் கான்சியஸ்னஸோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். கான்சியஸ் அண்ட் சப்கான்சியஸ் இந்த ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது என்ன, நம்மளும் நீங்கள் இப்போ முதல்ல உங்களை நான் குழந்தையா நீங்கள் எப்படி இருந்திருக்கீங்க, நீங்கள் என்ன மாதிரி உங்களுடைய குழந்தை பருவத்திலேருந்து கடந்து வந்திருக்கீங்க. நம்ம எல்லாருமே அந்த பக்கத்தை கடந்து தான் வந்திருப்போம். இப்போ நம்ம என்ன ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம குழந்தை நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்குது ஒன்று. இன்னொன்று, வளர்ந்து வரக்கூடிய இந்த டெக்னாலஜியில் நம்மளால் நம்ம குழந்தைய நமக்கு அடாப்ட் பண்ண முடியலையே, ஒன்றும் சொல்ல முடியலையே, எதுவும் பண்ண முடியலையே அப்படின்றது தான் இப்போ எல்லா பேரண்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கொஸ்டின். இதுக்கு நான் முதல்ல விடை சொல்லணும் அப்படின்னா ரொம்ப 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 சிம்பிளான ஒரு விஷயம் சொல்கிறேன். எப்படி நீங்கள் உங்களுடைய இன்னைக்கு இருந்து நீங்கள் எப்படி உங்களுடைய வீட்டில் எப்படி இருக்கணும், எப்படி தொடங்கணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். இதை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, இப்போ ஹஸ்பண்ட் மட்டும் வந்திருந்தாலும் சரி, ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். வீட்டுக்குள்ளே எப்படி நுழையிறீங்க, எவ்வளவு அமைதியாக இருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை நீங்கள் வீட்டுக்குள்ளே செய்கிறீங்களா, நீங்கள் போகிறீங்க வர்றீங்க, எப்படி உட்காடுறீங்க, எப்படி எழுந்திருக்கிறீங்க, உங்களோட ஹஸ்பண்ட்கிட்ட எப்படி பேசுகிறீங்க, ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட்கிட்ட எப்படி பேசுகிறீங்க, ஒரு ஹஸ்பண்ட் எப்படி ஒய்ஃப்கிட்ட பேசுகிறீங்க, இதை முதல்ல நீங்கள் இந்த நிமிஷம் இப்போ நீங்கள் வீட்டுக்கு போன உடனே நீங்கள் எப்படி செய்கிறீங்களோ அந்த குழந்தை முதல்ல உங்களை தான் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த குழந்தை முதல்ல உங்களை வாட்ச் பண்ணுறது மூலிமா, ஓஹோ நம்ம அப்பா இப்படி இருக்காங்க, இப்படி உட்காடுறாங்க, இப்படி எந்திரிக்கிறாங்க, ஒரு பேனானாலும் எடுத்து வைக்கிறாங்க, இதெல்லாம் இப்படி செய்கிறாங்க, இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்றத ரொம்ப 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 கீனாக ஒரு குழந்தை வாட்ச் பண்ணும். இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம். சார் எங்களால் வந்து இதை நீங்கள் எத்தனை பேர் இதை செஞ்சுருக்கீங்க அப்படின்றது எனக்கு இப்போ நான் ஆராய விரும்பலை. ஆனால் நம்ம செஞ்சுருக்கோமான்றது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நம்ம பாட்டுக்கு டக்குன்னு போவோம். நம்ம வெளியில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான டென்ஷன்ஸையும் தூக்கிக்கிட்டு நம்ம வீட்டுக்குள்ளே போவோம். வீட்டுக்குள்ளே போன உடனே என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, ஹஸ்பண்டாக இருந்தால் நம்ம டாமினேட் பண்ணணும், ஒய்ஃபாக இருந்தால் இவரை எப்படி டாமினேட் பண்ணணும், இந்த ரெண்டு விஷயந்தான் முதல்ல வீட்டுக்குள்ளே நடக்கும். அடுத்தடுத்த செகண்டில் இந்த குழந்தை ரொம்ப கீனாக வாட்ச் பண்ணும். ஓஹோ இப்படி இருக்குது போல், இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா குழந்தை பருவம் அப்படின்றது ரெண்டாவது, ஃபஸ்ட்டு சைல்டுஹுட். குழந்தை பிறந்த உடனே அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அப்படின்றது சைல்டுஹுட், அப்புறம் அடோலசென்ட். பாலபருவம் அப்புறம் இருக்கிறது அடோலசென்ட் பருவம். தட் இஸ் அ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் த சைல்ட். தேர்ட் ஸ்டேஜ் அடல்ட். 14 வயசுலேருந்து நம்ம எப்படி, அதைத்தான் நான் போட்டிருக்கேன் இப்போ நான் உங்களுடைய பேப்பரில். அப்போ நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம நுழையும் போதே ரொம்ப சிம்பிள். ஒரு இடத்துல ஒரு பொருளை கரெக்டாக வைக்கிறோம், தண்ணி எடுத்து கரெக்டாக குடிக்கிறோம், அழகாக உட்காடுறோம், நம்ம எந்திரிக்கிறோம். உங்களுக்கு பிடித்த விஷயம், எந்த விதமான டெக்னாலஜிக்கல் மீடியாவையும் தொடாமல் அதை வச்சுட்டோம்னாலே முதல்ல குழந்தை அவங்கள வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். சார் நீங்கள் இதை சொல்கிறீங்களே, இப்படி சொல்கிறீங்களே, இதால் என்ன நமக்கு கிடைக்க போகுது, என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம எல்லாம் பேப்பரில் பார்த்துருப்போம்,
பேசிக்காக சில பேரோட குணம் இருக்கும், அமைதியாக இருப்பாங்க. இதனால என்ன அவுட்கம் கிடைக்கும் அப்படின்னு பேப்பரில் பார்த்துருப்பீங்க. ஒரு ரிக்ஷா ஓட்டுறவரோட குழந்தை ஐபிஎஸ் பாஸ் பண்ணியிருக்கு, இதை ரொம்ப பிரம்மாண்டமாக கொண்டு வருவாங்க. ஒரு விவசாயியோட குழந்தை இப்போ பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க. அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, ரிக்ஷா ஓட்டி ரொம்ப டயர்டாக அவங்க வந்துட்டு இருப்பாங்க. வந்த உடனே வீட்டில் என்ன பண்ண, நல்லா படிக்கிறப்ப இவ்வளோதான், அவ்வளோதான், போயிடுவாங்க, ரிக்ஷா ஓட்டுவாங்க, திரும்ப வருவாங்க, திரும்ப அந்த பணத்தை கொடுப்பாங்க. நம்மளால் இவ்வளவு தான் முடியும், நம்ம அப்பாவால் இவ்வளோ தான் முடியும் அப்படின்றது அதனுடைய குழந்தை பருவத்திலே அது வாங்கிக்கும். பெற்றோர்களே நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறணும், குழந்தை பிறக்கிறப்பயே, அந்த குழந்தை உருவாகிறப்பயே 3 விதமான வினைகளை அது கொண்டு வரும். சஞ்சீத வினை, ஆகாமிய வினை, பிராப்த வினை. இந்த 3 வினையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம எல்லாருமே வந்திருக்கோம். நம்ம குழந்தைய போய் இந்த குழந்தை பருவத்தில் நாம் அதுக்கு கற்றுக் கொடுக்கணும், அதுக்கு செய்யணும் அப்படின்றது நம்மளுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. அந்த குழந்தைக்கு எல்லாமே தெரியும், எழுதி அனுப்பிச்சாச்சு, இந்த பேப்பர் எழுதியாச்சு. நாம் என்ன செய்கிறோம், நம்மளோட அந்த ஸ்டேஜை தெரியாமல், நாம் பால பருவத்தில் எப்படி இருந்தோம், அடுத்து நம்ம அடலசன்ட் பருவத்தில் நம்ம எப்படி இருந்தோம், அடல்ட்டில் நம்ம எப்படி இருந்தோம், அப்போது தொகுத்து பார்க்கும் தன்மை எப்போ வளரும் அப்படின்றத நாம் தெரியாததுனால நம்ம என்ன செய்கிறோம், நம்ம குழந்தைய நம்ம ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். சொசைட்டி என்வரான்மெண்ட், இந்த குழந்தைய நான் இப்படி தான் கொண்டு வர போகிறேன். அப்போது குழந்தைக்கு நம்ம என்ன செய்யணும், வெறும் அன்பு, மெடிடேட்டிவ்னஸ். உட்கார் ஒரு 3 நிமிஷம், நானும் உட்கார்றேன், நீயும் உட்கார். மெடிடேட்டிவ்னஸ், எப்படி அவனை உட்கார வைக்கிறது அப்படின்னா அமைதியாக உட்காருவான். எந்த குழந்தை அப்பா அம்மா உட்கார்ந்தாலும் அது உட்காரும். இதை குழந்தையிலிருந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம அந்த குழந்தைய நம்மளை வாட்ச் பண்ண வைக்கணும். யார் மிகப்பெரிய ஆசிரியர் அப்படின்னா நம்ம பெற்றோர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஆசிரியர். அந்த ஆசிரியர் தன்மையை நம்ம எப்படி இழந்துக்கிறோம் அப்படின்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு ஆசிரியராக நம்ம எப்படி இருக்கணும், ஒரு பெற்றோராக எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, அந்த குழந்தை மாபெரும் அறிவாளியாக இருக்கும். எல்லாம் 5 பாண்டவரும் விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பஞ்ச பாண்டவர் விளையாண்டுட்டு இருக்கும்போது பந்து கிணத்துக்குள்ளே விழுந்துருச்சு. துரோணாச்சாரியார் வந்து அந்த வேகமாக அந்த ஃபோன் எடு சீக்கிரம், அந்த பந்து ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துருது. சரி, எல்லா குழந்தைங்களும் விளையாண்டுட்டு இருக்காங்க, எல்லா குழந்தையும் தான் விளையாண்டுட்டு இருக்காங்க. அந்த குழந்தைக்கு மட்டும், யார் அந்த குழந்தை, இந்த குழந்தை வந்து எனக்கு வேணுன்ற ஒரு கியூரியாசிட்டியில் நின்றுட்டு இருக்கான். அப்போ தான் அந்த வழியாக துரோணாச்சாரியார் வராரு. கிணறுல விழுந்த அந்த பந்தை வெறும் புல்லால் எடுக்கிறார். புல்லை அம்பா செலுத்தி அதை எடுக்கிறாரு. எடுத்த உடனே அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கணும், யாராவது ஒருத்தர் ஆன்சர். அந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கணும், பந்தை வாங்கிட்டு போய் என்ன பண்ணியிருக்கணும், விளையாண்டுருக்கணும், வாடா எல்லாரும் விளையாடுவோம், இதை தானே செஞ்சுருக்கணும். ஆனால் அந்த குழந்தை என்ன செஞ்சான் அப்படின்னா, வேகமாக பீஷ்மரை நோக்கி போனான். பீஷ்மரை நோக்கி போனான். 2 விஷயம் இதில் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்கணும். குழந்தை பிறக்கும் பொழுதே மாஸ்டர் பிஹெச்டி டிகிரி வாங்கிட்டு தான் அது இங்கேயே வருது. நாம் அதை அங்கே போக விடாமல் நம்ம தடுக்கிறோமா, இல்லை சொசைட்டி தடுக்குதா, அதெல்லாம் எனக்கு இப்போ பிரச்சனை இல்லை. நாம் எந்த அளவுக்கு நம்மளை புரிஞ்சுக்கிறோம், வளர வளர நம்மளை எப்படி புரிஞ்சுக்கிறோம். இந்த குழந்தை எங்கே வேணாலும் போயிருக்கலாம்ல, நேராக எங்கே அந்த குழந்தை போகுது அப்படின்னா நேராக பீஷ்மர்கிட்ட போகுது. இவரை பார்க்குது, ரொம்ப ஸ்ட்ரக்சர்டாக இருக்கிறாரு, இவர்கிட்ட நான் எந்த கேள்வியுமே கேட்க முடியாது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அங்கே போகுது. போயிட்டு அங்கே போய் சொல்லுது, இப்படி ஒரு ஆசிரியர் இருக்கிறாரு, வேகமாக வந்தார், இப்படி செஞ்சார், அவர் எனக்கு சொல்லி கொடுக்கணும். இப்போ பாருங்கள், when a student is ready, teacher appears. நீங்கள் இப்போவும் மாணவனாக இருக்கலாம், உங்களுக்கு டீச்சர் வருவாங்க. எப்போ, மமதை இல்லாமல். எது மமதை இல்லாமல், என்னால் எது முடியும், இது முடியும்ன்றப்ப குழந்தை கண்டிப்பாக அது முடியும்னு எடுத்துக்கும். எங்கள் அப்பா அம்மாவுக்கு இவ்வளோதான் முடியுன்றதை ரொம்ப சர்வ சாதாரணமாக அந்த குழந்தை எடுத்துக்கிறோம். முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, நம்ம பண்ண வேண்டியது, நம்மளுடைய வீட்டுக்கு போன உடனே ரொம்ப சர்வ சாதாரணமாக நீங்கள் எதெல்லாம் எந்தெந்த இடத்துல எடுக்கிறீங்க, எதெல்லாம் எந்தெந்த இடத்துல வைக்கிறீங்க, உங்களுடைய வேலையை நீங்கள் சராசரியாக பார்க்க ஆரம்பித்தாலே போதும். கதவை விட்டு வெளியே வந்த உடனே உங்களுடைய தொழில் நேர்த்திக்காக வேண்டி, உங்கள் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிக்காக வேண்டி நீங்கள் பலதரப்பட்ட மக்களை நீங்கள் சந்திக்கலாம். எந்த தகப்பனும் தன்னுடைய மகனை வந்து ஒசாமா பின்லாடனை வளர்க்கணும் அப்படின்ற அவசியம் அவங்களுக்கு இல்லை. ஆனால் ஏன் அதை நாம் இன்கல்கேட் பண்ணுறோம் அப்படின்னா, நாம் சொசைட்டியில் ஒரு பிஸ்னஸ் என்விரான்மெண்ட்டுக்காக நாம் எதெல்லாம் நம்ம கற்றுக்கிறோமோ
அதை என்ன பண்ணுறோம், அது டேட்டாவாக நம்மளுடைய மூளையில் போய் அழகாக ஸ்டோர் ஆகிக்கிறோம். இதை எங்கே ஸ்டோர் ஆகி நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்சியஸாக இருக்கிறவங்க, இந்த பிஸ்னஸில் ஜெயித்தவங்க பணத்தை பற்றி மட்டும் வச்சுட்டு இருப்பாங்க. சார் குணம் என்ன சார், அது எனக்கு தேவையில்லை, பணம் முக்கியம், குணமும் முக்கியம் அப்படின்னா ரெண்டுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கும். அப்போ அவங்க எந்த மாதிரியான ஒரு மெமரியை டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னா, கான்சியஸ்னஸ் டெவலப் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன நடக்கும், ஆனால் சப்கான்சியஸில் உட்காந்துக்கிட்டு இருக்க சின்ன வயசுலேருந்து நீங்கள் பண்ணின அத்தனை விஷயமும் சப்கான்சியஸில் உட்காந்துக்கிட்டே இருக்கும். அதை நம்ம என்ன பண்ணுவோம், இந்த வயசுலையும் அதை நம்ம ஆக்டிவேட் பண்ண மாட்டோம். 40 வருஷத்துக்கு முன்னாடியோ அல்லது 20 வருஷத்துக்கு முன்னாடியோ ஒரு அங்கிள் நம்ம வீட்டில் இருந்திருப்பாங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு நேராக வருவாங்க. வந்தாங்கன்னா அவங்க பேர் தெரியும், அவங்க உங்கள் மேலே வச்சுக்கிட்டு இருந்த பாசம் இம்மீடியட்டாக தெரியும். இது எப்படி தெரியுது, இது எல்லாத்துக்கும் நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டு பிறக்கிறப்பயே அது கரெக்டாக இருக்கும். அதை பிரித்து கொடுத்துருக்கேன். எப்படி ஒரு 0 to 2 2 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை எப்படி இருக்கும், அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் அதுவே 4 ஸ்டேஜாக பிரிச்சிருக்கோம். அந்த ஸ்டேஜில் அந்த குழந்தை எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் அது அடலசென்ட் பீரியடில் இருக்கும்போது என்ன செய்யும். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், 6 வயசுக்குள்ள ஒரு குழந்தைக்கு உங்களால் என்னென்னலாம் சொல்லித்தர முடியுமோ சொல்லிக் கொடுக்கலாம். இந்த 6 வயசு வரைக்கும் தான் அந்த குழந்தை அந்த சப்கான்சியஸ் மைண்டில் போய் உட்கார வைக்கும். இம்ப்ரெஷன்ஸ், நீங்கள் தொட்டு 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 காமிக்கிற விஷயம் இம்ப்ரெஷன்ஸ், அந்த குழந்தை ஃபர்ஸ்ட் முதல் விஷயம். இரண்டாவது, குழந்தைகளை கேள்வி கேட்க அனுமதிக்கணும். சஸ்பீஷியஸாக இருக்கணுன்றது இல்லை. இந்த கேள்வி தவறு அப்படின்னு சொல்கிறத காட்டிலும், நமக்கு இப்போ உங்களை எல்லாரையும் ஒன்று கேட்குறேன், ஒரு குழந்தைக்கு நீங்கள் நோ சொல்லி கொடுக்க முடியுமா அப்படின்னா ரொம்ப டஃப், ரொம்ப ரொம்ப டஃப். அது கேள்வி கேட்கணும், நிறைய கேள்வி கேட்கும், கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கும், பார்க்குறதெல்லாம் கேள்வி கேட்கும். ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் போதும். ஒரு குழந்தை நல்லா படிக்கலை சார், என் பையன் படிக்க மாட்டேங்கிறான் சார் அப்படின்னா முதல் காரணம் அவன் கேள்வி கேட்கறதுக்கு அனுமதிக்க மாட்டாங்க. பக்கத்தில் உட்காந்துருக்கவன் ஏதாவது சொல்லுவான், இங்கிட்டு இருக்கவன் சொல்லுவான். வளர்ந்த உடனே இது எல்லாம் டெவலப் ஆகும். அதுவும் நான் உங்கள் கையில் கொடுத்துருக்கேன். வளர்ந்த உடனே அவனோட ஈகோ, எமோஷ்னல் இதெல்லாம் வளர ஆரம்பித்த உடனே கேள்வி கேட்கும் தன்மை அவன்கிட்ட போயிடும். ஆனால் சின்ன வயசுலேயே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த கேள்வி கேட்ட உடனே பொறுமையாக உட்கார வச்சு ஒரு 2 நிமிஷம் நம்ம ஆன்சர் பண்ண மாட்டோம். இந்த ஆன்சர் பண்ணிட்டா அந்த இடத்துல நம்ம பேரண்ட்டாக நம்ம என்ன செஞ்சிருவோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், பிறக்கிறப்ப நம்ம ஏழையாக பிறந்திருப்போம், கொஞ்ச நாள் கழித்து பணம் சம்பாரிச்சிருப்போம். பணம் சம்பாரித்த உடனே நம்ம எல்லா விஷயத்துலையுமே மாறணும்னு நம்மளாக நினச்சிக்கிட்டு இருப்போம். பேசிக்காக இருக்கிறது மாறாது, ஆனால் நம்ம மாறணும்னு நினச்ச உடனே நம்ம குழந்தைய புல் பண்ணுவோம். நம்ம மெதுவாக அந்த குழந்தைய நம்ம கையிலேருந்து எழுப்போம். நீ இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். அது ஒரு கேள்வி தான் கேட்டிருக்கோம், அதுக்கு ஒரே ஒரு பதில் தான் இருந்திருக்கும். நீங்கள் எதை நோக்கி அந்த பதிலை செலுத்தணும் அப்படின்றத ரொம்ப ரொம்ப கவனமாக அந்த பதிலை சொல்லணும். இந்த பதிலை நம்ம சொல்லி பழகிட்டோம், அது கேள்வி கேட்டு பழகிருச்சு அப்படின்னா, என்கிட்ட குழந்தைங்க நிறையா கேள்வி கேட்பாங்க. அதில் ஒரு குழந்தை ரொம்ப யூகேஜியில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை என்கிட்ட கேட்டுச்சு. ரொம்ப சாதாரணமான கேள்வின்னு அதை நினச்சேன் நான். அது கேட்குது என்கிட்ட, நான் அழகாக இருக்கேனா? இந்த கேள்விக்கு நம்ம எப்படி பதில் சொல்கிறது? நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு கேட்குது. சரி, அது நான் அழகாக இருக்கேனா அப்படின்ற வார்த்தை அந்த குழந்தைக்கு எங்கேருந்து அது தொடங்கியிருக்கு அப்படின்னு நான் ஆராயணும்ல. இதை நான் ஆராயக்கூடிய வேகம் இருக்கு இல்லையா? ஒரு குழந்தை நான் அழகாக இருக்கேனான்னு கேட்டுருச்சு, அது எங்கேருந்தோ அந்த கேள்வி வந்திருக்கு. அழகாக இருக்கேனா? ரொம்ப அழகாக இருக்க. அந்த கேள்வி எப்படி கேட்டிருக்கு? அழகாக இருக்கேனா? நான் ரொம்ப அழகாக இருக்கேனான்னு அது கேட்கல. நான் பதில் சொன்னது என்ன அப்படின்னா, நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ன உடனே அது புருவத்தை உயர்த்தி என்னை பார்க்குது. ஏதோ ஒரு வார்த்தையை சேர்த்து போட்டிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்க, ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். இப்போ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்ன உடனே, ஓஹோ ரொம்ப அழகு அப்படின்ன உடனே நானும் புருவத்தை உயர்த்தி சொல்கிறேன். இப்போ குழந்தைங்களுக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். நான் திரும்பவும் அந்த இடத்துக்கு வர்றேன். நாம் நம்மளுடைய சூழ்நிலையின் காரணமாக ஏழையாக இருந்து பணக்காரனாக இருப்போம், அல்லது பணக்காரனாக இருந்து ஏழையாக இருப்போம். இந்த பாயிண்ட்லேருந்து நம்ம மாறாமல் எங்கே இருந்தோமோ அந்த இடத்துல இருந்து நாம் குழந்தைகளுக்கு பதில் சொல்ல கற்றுக் கொடுக்கணும். பதில் சொல்லணும், நிறைய பதில் சொல்லணும். கேட்க கேட்க பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீ கேட்குறியா, நான் பதில் சொல்கிறேன், நான் பதில் சொல்கிறேன். நாம் வெளியில் ஒரு பெரிய ராஜாதி ராஜாவாக கூட இருக்கலாம், ஆனால் குழந்தைக்கு நம்ம எப்படி இருக்கணும்? குழந்தை தான், அது அந்த இடத்துல தான் நம்மளை பார்க்கும். இல்லைடா தங்கம், இது தப்பு,
வீரத்தையோ விவேகத்தையோ நம்மளை குழந்தைகிட்ட காமிக்கணும். அவன் அடல்ட்டாகவே இருந்தாலும் காமிக்கணுன்ற அவசியம் நம்மக்கிட்ட கிடையாது. சொசைட்டி வில் டேக் கேர் ஆஃப் இட். ஆனால் இந்த சொசைட்டியை சந்திக்கக்கூடிய அந்த முக்கியமான விஷயம் எது அப்படின்னா, கேள்வி கேட்க அனுமதிக்கணும். நீ என்னப்பா செப்பலை கொண்டு வந்து இப்படி போட்டுக்கிட்டு இருக்க, ஓ ஐ எம் சாரிடா அப்படின்ட்டோம்னா அடுத்த செகண்ட் அவன் அந்த செப்பலை போட மாட்டான். நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன்னா அப்போ தான் ஒரு எம்எல்ஏவாக இருந்திருப்போம், 20 கைத்தடியோடு நம்ம இருந்திருப்போம், அல்லது நம்ம ஒரு பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டாக இருப்போம். அங்கே என்னவா வேணாலும் இருக்கலாம். அவன் போகிட்டு வரக்கூடிய இடம் எது? இதெல்லாம் தான் நம்மளுடைய இடமா இருக்கும். ஐயோ ஐ எம் சாரி, என்னை மன்னிச்சிடா, நான் எடுத்து வச்சிடுறேன். ரொம்ப சின்ன விஷயம். அந்த கேள்வி கேட்ட அடுத்த நிமிஷம் நம்மளால் வேகமாக பதில் சொல்ல முடியுதா அப்படின்றது தான் இன்னைக்கு நிறையா பெற்றோர்கள் நாம் கற்றுக்க வேண்டிய விஷயம். நம்ம என்ன சொல்லணும்? பதில் சொல்லணும். நான் டயர்டாக இருக்கிறேன்டா, நான் இப்படி இருக்கிறேன்டா, தாராளமாக சொல்லலாம். டிஸ்கோ டயர்டாக இருக்கீங்களா? அப்படியா? நிறைய நம்ம பார்த்துருப்போம். நிறைய அம்மாக்கமார்கள் இப்போ பாருங்கள், நம்ம நாகலாபுரத்துலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, குழந்தைங்களை கையில் கூட்டிகிட்டு வராங்க, பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. அது எத்தனை விஷயங்கள் அது பார்க்கும், அத்தனை விஷயங்களும் அது டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு ஆள் தேடும். என்னால் எட்டி இந்த வானத்தை தொட முடியலையே, இதெல்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய நாம் வளர்ந்த விதம், இதையெல்லாம் நம்ம மறந்துட்டோம். நாம் விரதம் இருந்ததை மறந்துட்டோம். நாம் என்ன பண்ணிட்டோம்? இன்றைக்கி இதை நான் செய்ய போகிறேன் அப்படின்றத மறந்துட்டோம். நாம் எதையோ நோக்கி நம்ம ரொம்ப வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறோம். இதை ஒரு ஸ்கூல் மேலேயோ இல்லை தனிப்பட்ட ஒரு நபர் மேலேயோ நாம் திணிக்க முடியாது. 2வது பாயிண்ட், கொஸ்டின் கேட்க அலோவ் பண்ணுங்க. லெட் தம் ஆஸ்க் இன்யூமரபிள் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். உங்ககிட்ட ஆன்சர் இருக்கா? கொடுங்க. இல்லையா? தெரியலப்பா. ஏன் சொல்கிறேன்னா, என்னுடைய ஆசிரியர் ஒரு 60-70 ஸ்டூடெண்ட்டுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு இருப்பார் அட் அ டைமில். உங்களால் இப்படி கூட திரும்ப முடியாது. அப்போ பார்த்தீங்கன்னா நீ கீழே தான் உட்காந்து நம்ம படிக்கணும். அப்போ அத்தனை பேர் உட்காந்துருக்கும்போது எங்கள் வீட்டில் நிறைய எங்கள் தெருவில் எல்லாருமே குடிப்பாங்க, ட்ரங்கன்ஸ். எப்போ பாருங்கள் குடிச்சிட்டு தான் இருப்பாங்க, அப்படி தான் பேசுவாங்க. எனக்கு அது ரொம்ப ஈஸியாக அதுக்கு தெரியும். அப்போ ஒரு நாள் நான் வேகமாக ஆசிரியர்கிட்ட போய் இந்த கேள்வியை கேட்டே ஆகணும் இல்லையா? என்னை என்ன சொல்கிறாங்க? டேய் மருந்துடாது பாருங்க, என்னை பேசிஃபை பண்ணுறாங்க, என்னை சமாதானப்படுத்துகிறாங்க, அது மருந்து. நான் வேகமாக ஆசிரியர்கிட்ட போய் கேட்ட கேள்வி, சார் சார் அப்படி. அவர் திருத்திக்கிட்டு இருக்கிறார். நல்ல கவனிங்க, அவர் திருத்திட்டு இருக்கிறாரு. ரொம்ப கோவக்கார ஆசிரியர். நான் கேள்வி கேட்கறது போக முடியும். கேள்வி கேட்க என்னால் ஒரு எனக்கு பயமே இல்லை. இந்த கேள்விக்கு எனக்கு பதில் வேணும். ஏன்னா இது மருந்து அப்படின்னா, இது எப்படி மருந்து? வீட்டில் எல்லாரும் அதை தப்புன்னு சொல்கிறாங்க, எங்கள் அம்மா சொல்கிறாங்க, எங்கள் மதினி எல்லாருமே சொல்கிறாங்க இது தவறுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அதை மருந்துன்னு சொல்கிறாங்களே, விடலை. அவரை திருத்திக்கிட்டு இருக்கிறாரு. நல்லா கவனிங்க, நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். சார் அப்படின்னு. என்னடா அப்படின்னு. இந்த பிராந்தி விஸ்கி இதெல்லாம் மருந்தாமேமா சார் அப்படின்னு. உடனே அவர் சொன்ன ஒரு பதில் பாருங்க. ஒரு குழந்தைய அந்த நேரத்தில் என்னைய, இது உனக்கு எப்படி தெரியும் எந்திரி, இத்தனை பேர் இருக்கிற மத்தியில் உனக்கு என்ன தைரியம் நீ இதை கேட்குற அப்படின்னு சொல்லி என்னைய அடிக்கலை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், மருந்தாக தாண்டா பயன்படுத்தணும். வார்த்தை எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்கள் சார். நான் 6th ஸ்டாண்டர்ட் சார். மருந்தை தாண்டா பயன்படுத்தணும். ஒரு காஃப் சிரப் எடுத்து மொத்தமாக குடிக்க முடியுமா? முடிச்சுட்டு 10 சப்பர் இங்கே பாருங்களேன். அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டாங்க. 2வது கேள்வி, சார் படித்தவன்லாம் ரொம்ப நல்லவனா? அடுத்த ஆன்சர், படிக்கிறதே அதுக்கு தாண்டா. இப்போ பாருங்க, நாம் நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை, பணம் சம்பாதிக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸை நம்மளுடைய குழந்தைகிட்ட நம்ம திணிக்கக்கூடாது. ஏன்னா ஒரு நல்லவன் கூட பழகுவோம், ஒரு அயோக்கியம் கூட பழகுவோம், கிரிமினல் கூட பழகுவோம். வேறு வழி கிடையாது. சொசைட்டி அப்படி இருக்குது. ஆனால் நம்ம குழந்தைய புத்தர் மாதிரியே வரணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? நம்ம அதை தானே நினைக்கிறோம். என் குழந்தை புத்தர் மாதிரி இருக்கணும், என் குழந்தை நல்லவனாக இருக்கணும். எப்படி முடியும்? ஒன்றுமே செய்வேன். அந்த குழந்தைக்கு தெரியும், படைத்தலுக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன செய்யணும்? நான் இதுதான் நல்லவனை எப்படி பிரிக்கணும், கெட்டவனை எப்படி பிரிக்கணும், இவர்கள் மத்தியில் நீ எப்படி வாழணும் அப்படின்றது நம்ம கையில் இருக்கு. நாம் அதை நோக்கி தான் நாம் செலுத்தணும். அப்போது ஒரு அடல்ட் வரக்கூடிய பையனை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியலை. ஏன்னா பழங்காலத்துக்கு நம்ம போனோம் அப்படின்னாக்க 48 வயசு 49 வயசு ஆனதுமே என்ன சார் பண்ணுவாங்க? காசி யாத்திரை. உங்கள் தாத்தா பாட்டிலாம் ஞாபகம் இருக்கா? காசி யாத்திரை கிளம்பிடுவாங்க. ஏன்னா அப்போது அக்ரிகல்ச்சர் தான் இருந்துச்சு.
விவசாயம் இருந்தது. அதை விட்டுட்டு நம்ம எங்கேயுமே போக முடியாது. ஒரு 20-30 மாடு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போ நாம் அதெல்லாம் தாண்டி ஒரு டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுக்குள்ளே வந்திருக்கோம்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒரு மொபைலை கையில் வச்சுக்கிட்டு நம்ம சொல்கிறோம் அது டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுன்னு சொல்கிறோம். ஒரு பள்ளிக்கூடத்தை நம்ம ஒரு பள்ளிக்கு கொண்டு போய் நம்ம குழந்தைய விட்டுட்டோம்னா நம்ம இதை சொல்கிறோம். அப்போது நாம் எங்கே இருக்கிறோம் அப்படின்றதான் மிகப்பெரிய கொஸ்டின் மார்க்கர். நாம் வாழ்கிறது பூரா நம்மளுடைய குழந்தைக்காக. நாம் எந்த இடத்துல அந்த குழந்தைக்கு நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம், எங்கே கொடுக்குறோம் அப்படின்னா, பெற்றோர்களே நல்லா கேட்டுக்கங்க. ஒருத்தரால் போய் ஸ்குவாஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ஷர்ட் இருக்குது. அந்த ஷர்ட்டோட காஸ்ட் 18,000 ரூபாய். தாராளமாக காசு இருந்தால் அந்த 18,000 ரூபா ஷர்ட் வாங்கலாம். ஆனால் 16 to 70 டிகிரி இருக்கக்கூடிய அந்த பிளேஸில் தான் நீங்கள் அந்த ஷர்ட்டை போட முடியும். நிறைய பேர் அந்த டகால் மாட்டிட்டு போடிக்குள்ளே உள்ளே வருவாங்க, அல்லது மதுரையில் இறங்குவாங்க. என்ன நடக்கும்? பயங்கரமாக ஹீட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இங்கே அனுப்பிச்சா இது பிராண்ட். ஊர்லேயே பெரிய ஹோட்டல் எது? கர்ணா ஹோட்டல், சீட் நல்லா போட்டிருக்கான், அது பிராண்ட். நாம் என்ன நினைக்கிறோம்? பிராண்டுன்னு பல விஷயத்துக்கு கொண்டுட்டு போகிறோம். இது பிராண்ட், இது பிராண்ட், இது பிராண்டுன்னு நம்மளாக போய்கிட்டு இருக்கோம். ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வி சாலையில் கொண்டுட்டு போய் நம்ம குழந்தைய நம்ம விட்டுறோம். அவங்ககிட்ட நம்ம கேள்வியே கேட்க முடியாது. ஆனால் ஏன் குழந்தைக்கு என்ன மாதிரியான கல்வி வேணும் அப்படின்னா நாம் வீட்டில் இருந்து தொடங்கணும். எத்தனையோ இப்போ பார்க்குறோம், எத்தனையோ கவர்மெண்ட் ஸ்கூலில் பிள்ளைங்க படிக்கிறாங்க. அவங்கெல்லாம் டாக்டர் ஆகிறாங்க, இன்ஜினியர் ஆகிறாங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகிறாங்க. பையன் பார்த்தீங்கன்னா முட்டைக்கு கியூவில் கரெக்டாக நிற்கிறான். ஆனால் அவன் கிட்டத்தட்ட ஒரு 1333 குறளையும் ஒப்பிக்கிறான். எப்படி அவனால் முடியுது அப்படின்னா கஷ்டப்படுறான். அவனை கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்ல வரலை, புரிய வைக்கணும். நம்ம என்ன செய்யணும்? புரிய வைக்கணும். ரொம்ப பெரிய ஆசிரியர்கள், ஒரு மிகப்பெரிய ஆசிரியர் ஒரு ஊருக்குள்ளே வந்திருக்கிறாரு. அங்கே அந்த ஊரில் இருக்க எவனுமே படிக்க மாட்டேங்கிறான். யார் சொன்னாலும் கேட்கல, எல்லாம் ஓடிடுறான் யார் வந்தாலும். அதனால் ஆசிரியர் வந்து என்ன செய்கிறது? வீட்டுக்குள்ளே என்னத்தையா நெருப்பு வச்சு விடுறது, ஏதாவது செஞ்சு அந்த ஆசிரியர் அந்த ஊரை விட்டு அனுப்பிச்சிடுறது. இதுதான் அவனுடைய வேலை. ஒரு ஆசிரியர் வந்தார், கடுமையான ஆசிரியர். எல்லா பசங்களையும் இழுத்துட்டு போய் நீ இப்படி தான் படிக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் 2 பேர் அவனுங்களை யாராலையும் அடக்கவே முடியல. இவங்க அம்மாட்ட போய் சொல்லிட்டாங்க, அம்மா அவர்கிட்ட கொண்டுட்டு போய் விட்டுட்டிங்கன்னா அவர் கண்டிப்பாக படிக்க வச்சுருவார். எல்லா திருட்டுத்தனமும் பண்ணுறது அந்த பசங்க. கொண்டுட்டு போய் உட்கார வச்சுட்டாங்க அவர் முன்னாடி. பயங்கர தாடி வச்சு உட்காந்துருக்கார், பயமுறுத்துகிற மாதிரி. அவர் கேட்குறார், நீ விட்டுட்டு போ அப்படின்னு. தம்பி வந்து உட்காந்துக்கிட்டான். கடவுள் எங்கே அப்படின்னு கேட்டிருக்கார். அவன் முதல்ல அப்படியே பார்த்துருக்கான் அவரை. எங்கே கடவுள் அப்படின்னு கேட்குறார். திரும்ப அவனுக்கு முதல்ல ரொம்ப பயம் வந்துருச்சு. சொல்லுடா எங்கே கடவுள்னாமே பயங்கரமாக அழுது கதறி வேகமாக ஓடி கதவை திறந்து நேராக வீட்டுக்கு ஓடி வந்து டாய்லெட் ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டான். ஒரே அழுக. அண்ணனுக்கு பயங்கரமான கோபம். யாரா நம்ம தம்பியை இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்களே, டே என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொன்ன பதில், ஏதோ கடவுளை காணாமா நம்மளை சந்தேகப்படுறாங்க. அவன் சொன்ன பதில் என்னது? ஏதோ கடவுளை காணா நம்மளை சந்தேகப்படுறாங்க. இப்போ நம்ம கடுமையாக சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்படியெல்லாம் போய் சேரும், அவனுடைய அந்த பர்டிகுலர் அவனுடைய இதயத்தை எந்த அளவுக்கு தாக்கும், அவனுடைய சொசைட்டி நம்ம எப்படி கொடுக்க போகிறோம், இதில் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். த கிரேட்டஸ்ட் ஆம்பியன்ஸ் தட் யூ ஹேவ் டு கிவ். ஆம்பியன்ஸ்னு என்ன? ஒரு நல்ல சூழல். இது அத்தை, இது மாமா. என்ன சொல்லுவாங்க? அவங்களா இருக்காங்க, நான் நானாக இருக்கேன். என் குழந்தைக்கு இது போதும், அந்த குழந்தைக்கு இது. நல்லா இருக்கீங்களா? இவ்வளோவோட இருக்கணும். இது இந்த கருத்தரங்கு பெற்றோர்களுக்கு அறிவுரை சொல்வதற்கான கருத்தரங்கு இல்லை. நிச்சயமாக அறிவுரை சொல்வதற்கான கருத்தரங்கு இல்லை. பின்ன என்ன? நாம் எந்த இடத்துல இருக்கிறோம், இனிமேல் நம்மளுடைய குழந்தைகளை இதுதானா உட்கார வச்சு இதான பிரச்சனை, ஓகே, இதை நம்ம எல்லாரும் சேர்ந்து சால்வ் பண்ண போகிறோம். இவ்வளோதான் விஷயம். உங்களுக்கு தெரியல இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல, சால்வ் பண்ணுறதுக்கு இருக்கும். இப்படி தான் சால்வ் பண்ணணும், இப்படி தான் இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பையன் வச்சுருக்கோம், இல்லை ஒரு பொண்ணு ஒரு பையன், அத்தை மாமா 10 பேர் 15 பேர் இருக்கிற இடத்துல இல்லாமல் இன்றைக்கி நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாக்கிட்டு இருக்கு. ஏன்னா முந்தியெல்லாம் என்ன செய்வாங்க? இந்த பாரு மாமா வந்துடுவார், உன்னை நொறுக்க போகிறான்னு சொல்லுவோம். இல்லை சித்தப்பா வந்துடுவாரா, நேராக நம்ம சித்தப்பா வீட்டுக்கு போவோம். சித்தப்பா பசிக்குது, சித்தி பசிக்குது, சாப்பிட்டுட்டு போயிடுவோம். இப்போ நம்ம குழந்தைங்களை அனுப்ப முடியுதா? அனுப்ப முடியாது. அனுப்புறதுக்கு வழியே இல்லை. ஏன்னா நம்ம ஈகோவில் இருக்கோமா இல்லை அவங்க ஈகோவில் இருக்கோமான்றதுலையே
5 வருஷம் ஓடி போய் அவன் 10th முடிச்சு 12th வந்துடுவான். அப்போ அப்படி கிடையாது. இங்கே வாடா, என்ன சுற்றிக்கிட்டே இருக்க, ஏன் இன்னும் நீ இப்போ பள்ளிக்கூடம் போகலையா, ஏன் போகல, இங்கே வா, முதல்ல சாப்பிடு, சாப்பிட்டுட்டு போ. நீ ஸ்கூலுக்கு போகலன்னு நான் உன்கிட்ட பேச மாட்டேன். எங்கள் சித்தி சொல்லுவாங்க, ஸ்கூலுக்கு போகலன்னு நான் அப்போ இப்போ இருக்க சூழ்நிலை, உன் பையன் பள்ளிக்கூடத்துக்கு போகலையா, சூப்பர், என்னமோ பெருசாக பேசிக்கிட்டு இருந்தீங்க. இது பாருங்கள், இப்படி ஒரு ரைவல்ரியான ஒரு சூழ்நிலை, ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையாக உருவாக்கிட்டு இருக்கு. நாம் அந்த ப்ரெஷரை என்ன செய்கிறோம் அப்படின்னா, அவனை பிடிச்சி திணிச்சு, டேய் நீ சிபிஎஸ்சி படிக்கிற, நீ மெட்ரிகுலேஷன் படிக்கிற, நீ ஹையராக போகிற, அடுத்து பார்த்தீங்கன்னா உனக்கு இவ்வளவு கொஸ்டின் பேப்பர் ரெடி பண்ணணும், இவ்வளவு ரெடி பண்ணணும், மார்க் இருக்குது, அது இருக்குது. அவன் என்ன பண்ணுவான், முதல்ல ரொம்ப டெப்ரஸ் ஸ்டேஜுக்கு போயிடுவான். கண்டிப்பாக சிபிஎஸ்சி இஸ் நாட் தட் மச் ஈஸி. நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அது செய்ய சாதாரண விஷயம் கிடையாது. மெட்ரிகுலேஷன் ஸ்டடினாலும் சாதாரண விஷயம் கிடையாது. நிறைய ப்ரொஃபஸர்ஸ் உட்காந்துருக்காங்க. எங்கேயோ போயிருச்சு உலகம், நாம் 40 வருஷம் பின்தங்கி இருக்கிறோம். நான் சென்னையில் பார்த்த கல்வியினுடைய முறை, த வே, த எஜுகேஷன், த பேத், த டிஸ்டன்ஸ், இது எல்லாமே வேற. இங்கே பார்க்கும்போது நம்ம எல்லாருமே பயங்கரமான சூழ்நிலை கைதியாக உட்காந்துட்டு இருக்காங்க. நான் ஒரு 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 ஸ்கூல் ஆரம்பிக்கும் போது இந்த சேலஞ்ச் எனக்கு இருந்துச்சு. இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம், எல்லா பேரும் இப்படி இருக்கானுங்களே, நாங்கள் விட்டுட்டு போன ஊர் வேறையே, நீங்கள் சாதாரணமாக இந்த இடத்துல நீங்கள் நிற்க முடியாது, என்ன ஏன் நிற்கிற அப்படின்னு ஆசிரியர் கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா யாராவது ஒரு அண்ணன் பார்த்து கேட்பாங்க, எதுக்கு நின்றுட்டுருக்குற, ஏன் இவ்வளோ நேரம் 6 மணி ஆச்சுல வீட்டுக்கு போகலையா. இப்போ அப்படி எங்கேயுமே இல்லை. இதெல்லாம் சூழ்நிலையால் நாம் கட்டுண்டு இருக்கிறோம். எப்படின்னா, we have been slave, we have been arrested by such and kind of things. இது எல்லாத்தையும் நம்ம உடைக்கணும் அப்படின்னா we need counseling. எனக்கு ஒரு பாப்பா கேட்டது, கவுன்சிலிங் அப்படின்ன உடனே ஊரில் இருக்கவங்களாம் தப்பாக எடுத்துக்குவாங்க. கவுன்சிலிங் அப்படின்றது ஆலோசனை. எனக்கு இந்த விஷயம் தெரியல. எப்படி தெரியும், எப்படி தெரியும்? இப்போ இருக்கக்கூடிய ஒரு டாக்டருக்கு எத்தனை சப்ஜெக்ட், உங்கள் குழந்தை எத்தனை சப்ஜெக்ட் படிக்குது, எத்தனை சாப்டர்ஸ் படிக்குது, இத்தனை சாப்டரில் இவ்வளவு மனப்பாடம் பண்ணிடுமா? இப்போ நம்ம 10th எழுதுனா ஃபெயில் ஆயிடுவோம்ல, ஆயிடுவோமா இல்லையா? கண்டிப்பாக ஆயிடுவோம். ஆனால் அந்த பருவத்தில் அவனால் மனப்பாடம் பண்ண முடியும் அப்படின்றப்ப தட்டி கொடுத்து பரவாயில்ல. ஓ 50 மார்க் எடுத்துட்டியா, வெரி குட், ஓ வெரி குட், ஒரு சின்ன அப்ரிசியேஷன். அதே மாதிரி இங்கே வரும்போதோ, இந்த என்விரான்மெண்ட்டில் வரும்போதோ அந்த குழந்தைக்கு சூப்பர். இன்றைக்கி ஒரு குழந்தை கெட்டு போகணும்னு நினச்சிச்சுன்னா ரொம்ப சர்வ சாதாரணமாக அப்படி பறந்து கிடக்கு. கெட்டு போகணும்னா எந்த சூழ்நிலையில் வேணாலும் நீ நம்மெல்லாம் தேவையே இல்லை, எல்லாமே நடந்துடும். ஆனால் அதை பற்றி குழந்தை கேட்கும்போது நமக்கு அந்த புரிதல் இருக்கணும். நிறைய கல்யாண வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், நிறைய கல்யாண வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், சடங்கு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம், எல்லாம் இறந்த வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு போகணும். அது பார்க்கணும், அங்கே என்ன நடக்குதுன்னு அதுக்கு தெரியணும். நாம் விட்டுட்டு போகிறோம், எனக்கு வரல, நான் உனக்கு வரல, நீ என்னை கூப்பிடல, நான் உன்னை கூப்பிடல. இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நிறையா நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. நீங்கள் குழந்தைங்களுக்கு எந்தெந்த இடத்துக்கெல்லாம் குழந்தை தேவையோ அந்தந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போங்க. இங்கே நாங்கள் என்ன பண்ண போகிறோம் இனிமேல் அப்படின்னா, எந்தெந்த குழந்தைக்கு என்னென்ன தேவை, அது எந்த இடத்துல நிற்கிது, நம்ம குடும்பத்தில் என்ன தேவை, அந்த தேவையை அந்த குழந்தைகிட்ட முதல்ல சொல்லி எழுதி கொடுத்துருங்க. என்னால் இதுதான் முடியும், நீ என்ன முடியுமோ செஞ்சுக்கோ. உன்னுடைய படிப்புக்கு இன்றைக்கி நீங்கள், உங்களுக்கு விஷயம் தெரியாது, நேஷ்னல் மீன்ஸ் கம் மெரிட் ஸ்காலர்ஷிப், நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன், கிளாட் எக்ஸாமினேஷன், NBPOI எக்ஸாமினேஷன், JEE எக்ஸாமினேஷன்ஸ், IISc எக்ஸாமினேஷன், மொத்தம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 133 கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் இருக்குது. இதுக்கு நீங்கள் ஒரு பைசா செலவழிக்க வேண்டியது இல்லை. சார் இருக்காங்க, அவங்களுக்கும் தெரியும். These are all the examinations students has to do. ஸ்டான்லியில் படிக்கலாம், நீட் இருந்தா வருஷத்துக்கே 17,500 தான் சார் ஃபீஸு. IIScயில் நீங்கள் சேரலாம், 7,500 தான் சார் ஃபீஸு. சாப்பாட்டுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். ஆனால் இந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய தகுதி ஒரு குழந்தைக்கு வேணும் அப்படின்னா 16 மணி நேரம் படிக்கணும். நான் CBSCயில் சேர்த்துட்டேன், என் பிள்ளை படிச்சிடும், 100% நம்பாதீங்க. இத்தனை எக்ஸாமினேஷன்ஸும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுது, ஸ்டேட் கவர்மெண்ட் கண்டக்ட் பண்ணுது. இதை காட்டிலையும் பெருசு IMOன்னு ஒன்று இருக்குது, ஒலிம்பியாட் எக்ஸாமினேஷன் இருக்குது. இந்த எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணிட்டான்னா ஏஷியன் கண்ட்ரியில் எந்த இடத்துக்கு தேவையோ அவனை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சுக்குவாங்க. 4 கொஸ்டின் 2 நாளில் அட்டன் பண்ணணும், அப்பேற்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. அதெல்லாம் அவன் எழுதிட்டான்னா அவன் உலகத்தில் எங்கே படிக்கணும்னு நினைக்கிறானோ அத்தனை செலவையும் அவங்க ஏற்றுக்குவாங்க.
எவ்வளவோ பெரிய பெரிய எக்ஸாமினேஷன்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. இந்த எக்ஸாமினேஷன்ஸை படிக்க வைக்கிறதுக்கு நம்மளுடைய குழந்தைக்கு தேவை 16 மணி நேரம் கடுமையான உழைப்பு, ஃபிசிக்கல் ஃபிட்னஸோட, நாட் ஓன்லி மென்டல் எபிலிட்டி, ஃபிசிக்கல் ஃபிட்னஸ். இப்போ கேட்டால் அவன் எல்கேஜிலேருந்து அவன் எல்எஸ் மில்லுக்கு போனாலும் பஸ் இருக்குது, டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் போனாலும் பஸ் இருக்குது, டாக்டராகி போனாலும் பஸ் இருக்குது. நடையே தெரியல, பனியன் போட தெரியல, 2 கையை தூக்கி பனியன் போட தெரியல, ட்ரெஸ்ஸை கரெக்டாக போடணும், நம்ம ட்ரெஸ்ஸை எப்படி தான் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கணும் அப்படின்றது தெரியல. இதைத்தான் நாங்கள் ஆரம்பத்திலிருந்து சொல்கிறோம், இதை நாம் பழக்கப்படுத்தணும். நீங்கள் காசு செலவழிக்க வேண்டிய அவசியமே இல்லை, அத்தனை எக்ஸாமினேஷனும் பாஸ் பண்ண முடியும். இது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம எஜுகேட் ஆனால் தானே அதுக்குள்ளே நம்ம வருவோம் இல்லையா? இல்லாட்டினா வாய்ப்பு இல்லை. இப்போ நான் கொடுத்துருக்கேன், உங்கள் கையில் ஒரு பேப்பர் இருக்குது. இதில் இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் சம்மரைஸ் அதில் ஆயிருக்கு. கடைசியாக நான் கொடுத்துருக்கிறது டிஸார்டர்ஸ் கொடுத்துருக்கேன். இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் இதில் சாரோட குழந்தைங்களும் என்கிட்ட தான் படிக்கிறாங்க. 2 பேருமே டாக்டர்ஸ். உங்களுக்கு தெரியும், காயத்ரி மேடம் அண்ட் சார் மிஸ்டர் சதீஷ் 2 பேருமே டாக்டர்ஸ். 2 பேர் உட்காந்துருக்காங்க. சார் ப்ரொஃபஸர் உட்காந்துருக்கிறாங்க. அதில் கொடுத்துருக்கப்பட்டிருக்க டிஸார்டர்ஸ் இது உலக அளவில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இது நமக்கு தெரியுமா அப்படின்னு பார்த்தா வாய்ப்பே கிடையாது. ஈவன் ஒரு டாக்டரால் இதை கண்டுபிடிக்க முடியாது. இட் இஸ் நாட் பாசிபிள் சார். நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாது. டிஸார்டர்ஸ்னு கொடுத்துருக்கேன். இது தமிழாக்கம் பண்ணி உங்களுக்கு கொடுக்க முடியும். சார் எல்லாருமே கேட்டாங்க, இது எப்படி எழுதியிருக்கீங்க, எப்படி ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கிறீங்க? இந்த குழந்தை இந்த எபிலிட்டியில் இல்லை. சிலது அப்படியே உட்காந்துருக்கும், சிலது டக்குன்னு எந்திரிச்சு வந்து கேட்கும், ரொம்ப சூட்டிகையாக இருக்கும், பலதரப்பட்ட குழந்தைகள் இருக்கும். இந்த குழந்தைங்களை இந்த கேட்டகரியில் எதில் அது டிஸார்டராக இருக்குது? மேத்தமெட்டிக்ஸே இதுக்கு வரலையா? அது ஒரு டிஸார்டர். அது எப்போ பார்த்தாலும் கோபத்தோடு இருக்கா? அது ஒரு டிஸார்டர். ஆன்சைட்டியோடு இருக்கா? எதை பார்த்தாலும் ஆச்சரியத்தோடு பார்க்குதா? அது ஒரு டிஸார்டர். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எங்கள் ஸ்கூலில் ஒரு அம்மாவுக்கு திக்குவாய், ஸ்டாமரிங். இந்த குழந்தை என்ன செய்யுது, எங்களுக்கு எல்கேஜி யூகேஜி சேர்த்து விட்டுட்டாங்க. அந்த குழந்தை என்ன நினைக்குதுன்னா, ஊரில் இருக்க எல்லாருமே திக்குவாயை தான் பேசுவாங்க. அந்த அம்மாவுக்கு அது புரியலை. அந்த அம்மா வந்து பேசிக்கிட்டே இருக்கேன், என் குழந்தை பேச மாட்டேங்குது, படிக்க மாட்டேங்குது, வாயை திறந்து. அவள் வாசிக்கும் போதே, இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பாய் அப்படிங்கிறது, பாய்ன்னு சொல்லாது, பாய் அப்படிங்க. ஆக்சுவலாக அதுக்கு நல்லா பேச தெரியும், எல்லாம் பண்ண முடியும். ஆனால் அது என்ன நினச்சிக்கிறது, நம்ம அம்மா திக்குவாயின உடனே இப்படித்தான் எல்லாரும் பேசுவாங்க. இதே கண்டிஷன் எங்கள் அக்கா பையனுக்கு இருந்துச்சு. அவன் 9th வரும்போது சொல்கிறான், மாமா எனக்கு காது சரியாக கேட்காதுன்றத எங்கள் அப்பா சின்ன வயசுலேயே சொல்லியிருந்தாருன்னா இன்னும் நான் நல்லா படிச்சிருப்பேன் அப்படின்னா. அப்போ அந்த குழந்தைக்கு புரிய வைக்கிறதுக்கு தாண்டி அந்த குழந்தைக்கு முன்னாடி நாங்கள் பாட்டு பாடிக்கிட்டே இருக்க ஆரம்பித்தோம். இந்த பாட்டு பாட பாட அந்த குழந்தை இப்போ என்ன ஆயிடுச்சு, அவன் தான் இப்போ நம்பர் 1 டான்ஸ் ஆடுறதை காட்டிலும் மைம்ன்ற விஷயத்தை அந்த குழந்தை பண்ணுது. இந்த டிஸார்டர்ஸை நம்ம கண்டுபிடிக்கக்கூடிய திறன் ஆசிரியர்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இது பெற்றோர்களுடைய வேலையும் இல்லை. இதில் எந்த இடத்துலையாவது என் குழந்தைக்கு இது தெரியல அப்படின்னா நாம் தான் அதை மெயினாக எடுத்து ஆசிரியர்களிடம் அதை கேட்டு நாம் அதிலிருந்து நம்ம குழந்தைகளை விடுவிக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த பாயிண்ட். இதில் கொடுக்கப்பட்டிருக்க எல்லாமே குழந்தைகளுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள். ஈவன் அந்த டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, படிக்கிறாங்கல்ல, அந்த படிக்கிறவங்க அந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவாக தான் படிப்பாங்களே தவிர அந்த குறைபாடு உள்ள குழந்தைகளை அவங்க டெவலப் பண்ணி தீசிஸ் சப்மிட் பண்ண மாட்டாங்க. நான் இந்த குழந்தை எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டாங்க. ஒரு குழந்தை பயங்கரமாக அழுகும், ஒரு குழந்தை பயங்கர எமோஷ்னலாக இருக்கும், நாங்கள் இப்படி பண்ணுற மாதிரி அப்படிங்கும். ஆமாம், உன்னால் முடியும், நல்லா இருக்கியா? எவனை திட்டணும், எவனை இது பண்ணணும்? நம்ம பெற்றோராக நம்ம என்ன செய்யணும், பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களாக என்ன செய்யணும்? இது 2 தான் ரொம்ப முக்கியம். அது ஒரு முக்கோணமான வடிவம். இனி நாங்கள் இங்கே செய்யக்கூடிய வேலை, எங்களுக்கு நீங்கள் பணம் இது எல்லாத்தையும் தாண்டி குழந்தைகள் வேணும். குழந்தைங்க எந்த குழந்தையாக இருந்தாலும் எங்கிட்ட கூட்டிகிட்டு வரலாம். அந்த குழந்தைய எந்த அளவுக்கு அது மெமரியை கொண்டுட்டு வர முடியும், தான் எதுக்கு வந்திருக்கோன்றது அந்த குழந்தைக்கு தெரியும். ஆனால் அது கோயிலுக்குள்ளே வேகமாக போன உடனே தீபாராதனை காட்டினமே வேகமாக கும்பிடுவோம். அது மாதிரி சூழல், கரெக்டான சூழல் இருந்ததுன்னா அந்த குழந்தை கேள்வி கேட்க ஆரம்பிக்கும், பதில் சொல்ல ஆரம்பிக்கும், எது சரி எது தவறுன்றது அதுக்கு தெரிய ஆரம்பிக்கும்.
முதல்ல நம்மக்கிட்ட நம்ம சூழ்நிலை கைதிகளாக இருக்கிறத விட்டுட்டு நாம் நம்ம குழந்தைக்கு உன்னால் முடியலையா, என்ன காரணத்துக்காக முடியலப்பா, லேட்டாக வர்றியா, என்ன எதுக்கு லேட்டு, என்ன லேட்டு, என்ன ஆச்சு, நீ அப்போ இந்த இது பண்ணுறியா, ஸோ பாருங்கள் நம்ம அவன் பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி 10 கேள்விகளை நம்ம கேட்டுறோம். அந்த குழந்தை நம்ம அம்மா கிட்ட நம்ம எப்படி பதில் சொல்கிறது அது தெரியாது. அம்மா என்ன பண்ணுவாங்க, உங்கள் அப்பா வந்தால் இன்றைக்கி நொறுக்க போகிறாருன்றதுலேயே 15 கேள்வி கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அப்பா வருவார், அப்பா வந்து ஒரு 4 கேள்வி கேட்பார், என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்பார். இது பாருங்கள், இந்த 2 விஷயமுமே ஒரு குழந்தைய சின்ன வயசுலேருந்தே என்ன பண்ணோம், இந்த டிஸார்டருக்குள்ளே கொண்டுட்டு வந்துடும். நீ ஏன் அவங்க மாதிரி பேச மாட்டேங்கிற? நேற்று நடந்த ஒரு கலை திருவிழாவில் நம்ம குழந்தை செகண்ட் வாங்கிருச்சு. நிஷ்மிதான்ற பொண்ணு வந்து ஒரு கிளே மாடலிங் களிமண் சுதை பண்ணுறதுல செகண்ட் வாங்கிடுச்சு. எல்லாராலையும் பாராட்டப்பட்ட ஒரு குழந்தை செகண்ட் வாங்கிடுச்சுன்னு எங்களால் அதை ஏற்றுக்க முடியல, எங்கள் ஹெட் மாஸ்டரால் அதை ஏற்றுக்க முடியல. இது எப்படி செகண்ட் வாங்குச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஃபஸ்ட்டு வாங்கின பையன் பண்ணியிருக்கான் இவ்வளோ பெரிய களிமண் சுதையில் ஒரு அழகான முகம், பின்னாடி ஒரு ஆக்சிஜன் போகிற மாதிரி பண்ணி ஒரு ட்ரீ ஒரு மரம் வரைஞ்சி ஆக்சிஜனை எப்படி அது பண்ணுதுன்றதை களிமண்லேயே பண்ணியிருக்கான். நாங்கள் விஷயமா அந்த குழந்தை எங்கே இருக்கான் யாருன்னு போய் பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க. ஒரு குயவரோட பையன், மண்பானை செய்கிறவங்களோட பையன். இன்றைக்கி நம்ம பல விஷயங்களை பேசுகிறோம். அப்போது அந்த ஜீன் மாறுமா? அந்த ஜீன் மாறுமா? அப்போது நாம் அதையும் மறந்துட்டோம். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான், யாராலையும் அதை பண்ண முடியாது. அவ்வளோ அழகாக அசால்ட்டாக கை வருது, வரத்தானே செய்யும். இப்போது நம்ம மூக்கு இருக்குது, 3000 வருஷத்துக்கு முன்னாடி உங்கள் தாத்தா இருந்ததுதானே அதானங்க வந்து உட்காந்துருக்கு. இந்த ஜீனை மாற்ற முடியுமான்னு பார்த்தா கண்டிப்பாக மாற்ற முடியாது. இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், நம்ம யார், நாம் நம்ம குழந்தைக்கு எப்படிப்பட்ட ஆம்பியன்ஸ் கொடுக்க போகிறோம், ஏதாவது தேவைப்பட்டால் யாருக்கிட்ட ஆலோசனை பண்ணுறது, இப்படி தான் இருக்கான். இதில் தவறே கிடையாது. ஏன்னா பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட போய் ஆலோசனை கேட்குறதுக்கு பதிலாக சாக் பீஸை பிடிச்சி நடத்துகிறவங்ககிட்ட நீங்கள் தாராளமாக கேட்கலாம். இன்னொன்று, எல்லா ஆசிரியர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம், ஏன்னா எப்போவுமே அவங்க சொல்லித்தர இடத்துலையே இருப்பாங்க, கேட்குற இடத்துல இருக்கவே மாட்டாங்க. நான்லாம் யாருன்னு தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆசிரியர் தெரியுமா, நான் எத்தனை பேச்சை வச்சு மேய்க்கிறேன் தெரியுமா, இந்த இடத்துலையே தான் இருக்கிறாங்க. நான் நிறையா பேர்த்த பார்த்துட்டேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னோடய ப்ரொஃபஸர் டாக்டர் சீதாராமன், த கிரேட்டஸ்ட் பர்சனாலிட்டி, பிரசிடென்டல் அவார்டு வாங்கினவர், மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னையில் இருக்கக்கூடிய எம்ஐடிக்கு நாங்கள் போயிருக்கோம், இன்கான் சிசிக்கு. அவர் போகிறாரு, வெயிட் ஹரிஹரன், அவருக்கே ஏஜ் 73. அவரோட டைரக்டர் உள்ளே உட்காந்துருக்கிறார். எங்களுக்கு அவர் உட்காந்துருக்கிற ஏரியாவே 7000 ஸ்கொயர் ஃபீட். அவ்வளோ பெரிய பர்சனாலிட்டி. கிட்டத்தட்ட ஒரு 3000 ஸ்டூடெண்ட்டுக்கு பிரின்சிபல் கம் டைரக்டர், அவ்வளோ பெரிய ஆள். அவர் எப்படி நம்ம பார்த்துருப்போம். போயிட்டு வேகமாக போனார், போய் இப்படி மெல்லமாக நடந்து போயிட்டு என்ன பண்ணார் அப்படின்னா, வெளியில் இப்படி நின்றுக்கிட்டார். மேம் இப்படி நின்றுட்டுருக்கிறார். நின்றுட்டு அவர் அடுத்து வெயிட் பண்ணுங்க, சார் இருக்காங்களா, மேடம் உள்ளே போயிட்டார் மேம். 4 தடவை பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட 600 ஜேர்னல்ஸ் எழுதியிருக்கிறாரு. நேராக போய் அவங்க ப்ரொஃபஸர் அங்கே உட்காந்துருக்கிறாரு, இவர் நிற்கிறார். இவர் இப்படி நின்றுக்கிட்டே இருக்கிறார். சரி, இப்படி வந்திருக்கிறார்ல, இவரை பற்றி எல்லாமே தெரியும் இல்லையா. ஒரு ஆசிரியர்கிட்ட ஒரு மாணவன் போகிறத பாருங்கள். அந்த ஆசிரியர் ஒன்று பண்ணார், இன்னமும் என் மனசில் அவ்வளோ நீங்காமல் இருக்குது. இப்படி பார்த்தா நம்ம என்ன செய்வோம், ஓ சீதாராமன் வா வா உட்காரு, அப்படி தானே சொல்லணும். அவர் எழுதினதை விட்டு தலையை தூக்கவே இல்லை. அப்புறம் எழுதிட்டே இருந்தவர் இப்படி பார்த்துட்டு, ஓ சீதாராமன் சீராம், இவ்வளோ தான் டிரான்சாக்ஷன். கல்வி மேலே ஏற ஏற இந்த ஏரோப்ளைன் அந்த சக்கரத்தை உள்ளே இழுத்துக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இழுத்துக்கணுமா. எதெல்லாம் நான் கடந்து முருகா உங்ககிட்ட வந்தேன் அப்படின்றதுக்கு அருணகிரிநாதர் சொல்லியிருக்காரு, கல்வி என்னும் ஆழ்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லல் படைத்தும். அதையும் தாண்டிட்டேன், கல்வி என்னும் ஆழ்கடல் பிழைத்தும் அதையும் தாண்டிட்டேன். எப்பா அதுக்குள்ளே போனேனாலும் எனக்கு மண்டகரம் வந்துடும், அந்த மமதை வந்துடும், உன்னை விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி தாண்டி வந்திருக்கிறார். அதையும் தாண்டா உங்ககிட்ட வந்திருக்கேன், செல்வம் என்னும் அல்லல் பிழைத்தும், இதெல்லாம் தாண்டி தான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன், என்னை ஆட்கொள். இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, கல்வியாளர்கள் இன்றைக்கி எப்படி இருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரியும், ஏன்னா எதிர்த்தாப்புல இருக்க உங்களுக்கு தெரியாது.
எனக்கு தெரியுன்றதை தாண்டி கற்றது கைமண் அளவு அப்படின்ற மிகப்பெரிய டீம் உருவாக்கிக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரியாது, நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா தானே அவனை பார்ப்பாங்க. இப்போ இதில் இருக்கிறது இப்போ கொடுத்துருக்குறேன், இத்தனை டிசார்டர்ஸ் இருக்குது, இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவங்க குழந்தையாக உள்ளே போகணும். போனால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். இது எல்லாத்துக்கும் காரணம் நாம் எவ்வளவு அமைதியாக அந்த குழந்தையை சந்திக்கணும், எவ்வளவு அது கேட்குற கேள்வி பதில் சொல்லணும். எனக்கு பெரிய இன்ஸ்பிரேஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணன்மாருங்க. யார் அண்ணன்னா என் கூட பிறந்தவங்களை தாண்டி இருக்கக்கூடிய அண்ணன்மாருங்க. எந்த அந்த அந்த ரிலேஷன்ஷிப்பில் இருந்ததுனால அங்கே சேஃபாக அவங்க முன்னாடி வந்து நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா அந்த சேஃப் எங்களுக்கு இருக்காது. உங்கள் குழந்தைங்களுக்கு அந்த சேஃப் எங்களால் கொடுக்க முடியும், 200 மடங்கு கொடுக்க முடியும். என்னுடைய வாழ்க்கையை அதற்காக நான் அர்ப்பணித்திருக்கிறேன் அப்படின்றது தான் இம்பார்ட்டண்ட். கடைசியாக முத்தாய்ப்பாக அவங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், இந்த இடத்துல நான் வந்து நிற்கிறேன் அப்படின்றது கடவுள் விதித்தது அப்படின்றத தாண்டி என்னோட பையன் எனக்கு உயிரோடு இல்லை. 2012 என் பையன் இறந்துட்டான். நாங்கள் எடுத்த முடிவு அவனை மாதிரி உருவாக்கணும். உட்காருனா உட்காரு, எந்திரினா எந்திரி, அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு நைட்டு உட்காந்தானா மறுநாள் காலையில் ஒரு புக்கை முடிச்சுட்டு எந்திரிச்சிருவான். 10th படிக்கும்போது +1 +2க்கு ஜூ அண்ட் பாட்டனி கிளாஸ் எடுப்பான். சச் அ ஒண்டர்ஃபுல் பாய், பிரில்லியன்ட், எனார்மஸ் இன்டலெக்ட். அவன் இன்னைக்கு இல்லை. அப்போது நம்ம குழந்தைங்களுக்கு எந்தெந்த இடத்துல நாம் வச்சுக்கிட்டு இருக்கோம், எவ்வளோ பெரிய பொக்கிஷம்னு நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த பொக்கிஷத்தை இந்த கவுண்டமணி படத்தில் சொன்ன மாதிரி இதுதானே பெட்ரோமாக்ஸ் லைட் அப்படின்னு சொல்லி பண்ணிடக்கூடாது. நம்ம ரொம்ப ரொம்ப கவனமாக கையாளணும். அதுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட தாராளமாக வரலாம். இப்படித்தான் இருக்குது, இப்படி தான் பண்ண போகிறேன், இப்படி தான் இருக்குது அப்படின்றத நீங்கள் தாராளமாக சொல்லலாம். பெற்றோர்களுக்கு நான் திரும்ப நான் சொல்லக்கூடிய விஷயம், நமது குழந்தைகள் நமக்கு பொக்கிஷம். அந்த குழந்தைய எந்த காரணத்துக்காகவும் நாம் விட்டு கொடுக்கக்கூடாது. அது எந்த விதமான சோர்சஸாக இருந்தாலும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஆசிரியர்களிடம் ஒப்படைத்து விட்டு ஆசிரியர்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன பண்ணணும். ஏன்னா நம்ம பலதரப்பட்ட பிஸ்னஸில் ஓடிக்கிட்டு இருப்போம், நமக்கு தெரியாது. அப்போ ஆசிரியர் சொல்லும்போது சார் என்ன, ஏன்னா நம்மளாம் அப்படி தானே சொன்னாங்க. எங்கள் வீட்டில் 8 பேர், மொத்தம் 13 பேர் இருந்தோம். ஒரே ஒரு வார்த்தை, சார் என்ன சொல்கிறாரோ அதை கேளு, போயிடுவாங்க. வெளுவெளுன்னு வெளுத்துருவாங்க ஆசிரியர்கிட்டன்னு. இன்னைக்கு அது மாறி போயிடுச்சு. நம்ம எல்லாரும் கொடி தூக்கிட்டு, ஒரு 4 பேரை நம்பி நம்ம கொடி தூக்கிட்டு போயிடுறோம். எப்படி என் மகனை நீ அடித்த, எப்படி அடிக்கலாம், நம்ம கொடி தூக்கிட்டு வந்துடுறோம். ஆனால் ஒரு குழந்தைய வச்சு நம்மளால் பார்க்க முடியாதப்பா. கல்யாணமே ஆகாத ஒரு டீச்சர் 23 குழந்தைய வச்சு பார்க்குறாங்கன்னா உலகத்தில் எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அந்த ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுமை, இதை நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கிறேன். டீச்சர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுக்குறேன், எப்படி கையாளணும், என்ன மாதிரி நாம் அந்த குழந்தைகிட்ட நம்ம மீட் பண்ணணும். ஒரு குழந்தையெல்லாம் பண்ணவே பண்ணாது, பயங்கர டேலண்ட்டாக இருக்கும், செய்ய மாட்டேன். ஏன்னா நான் ஜெயிச்சே தீரணுன்ற குழந்தை இருக்கும், நான் ஜெயிக்கணும், என்னை நீ முன்னாடி நிறுத்தணும், அப்படி இல்லைன்னா நான் வரமாட்டேன்னு சொல்கிற குழந்தைய நான் பார்த்துருக்கேன். அப்போ அதை எப்படி பேசிஃபை பண்ணணும், அதை காட்டி நம்ம அறிவாளி அப்படின்றத தாண்டி உன்னால் முடியும் அப்படின்றத சொல்லணும். பெற்றோர்களே, இதுவரைக்கும் உங்கள் கையில் இருந்த பேப்பரும் உங்களுக்கும் சில விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். இப்போது இந்த கருத்தரங்க உங்ககிட்டே நான் விட்டுறேன். ஏதாவது உங்கள்கிட்ட